வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா ரேவதிய குணமாயிறாங்க. அவங்கள அன்பா நம்ம கார்த்தி கவனிச்சுக்கிட்டாங்க சொல்லலாம். இந்த சைடு டாக்டர் ஒரு பெரிய பேரிடிய நம்ம கார்த்தி தலையில இறக்கி வைக்கிறாங்க. இந்த பாருங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் ரேவதிக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு நடந்தது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் அப்போ அவளுக்கு கணவரை ஞாபகம் இருக்காதா அப்படின்னு கேட்காங்க. ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மைண்டில் அவ்வளோ மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பொழைச்சிருக்கதே அவர் தான். அப்படி இருக்க நேரம் இப்படி ஞாபக விஷயத்தில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் குடும்பம் ஒத்துழைப்பு இருந்தால் இவர் தான் உங்கள் கணவர்னி உங்கள் ரேவதிக்கு புரிய வைக்க முடியும் இல்லைம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம கார்த்தி அவ்வளோதான், இந்த குடும்பத்தை இல்லை எல்லாருமே என்ன வேண்டா இருப்பா, எப்போ ரேவதிட்டு நான் பிரிவேன் அப்படி. ஏற்கனவே இந்த குடும்பத்தை எல்லாரும் என்ன பிரிக்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இல்லை என்ன வேற ரேவதி மறந்துட்டால அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி, அந்த சாமியார் சொன்ன மாதிரி நான் ரேவதியை எந்த காலத்திலையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்தி உறுதியாக இருக்காங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்காங்க கொஸ்டினா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம ரேவதியை குணமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம தலையில் கார்த்தியோட தலையில் ஒரு பேரடியை இறக்குறாங்க. உங்கள் மனைவிக்கு ரீசெண்டாக நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது, 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவுகள் தான் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன அப்போ நான் ரேவதியை கல்யாணம் பண்ணது என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே அவளுக்கு ஞாபகம் வராதா அப்படின்னு சொல்ல நேரம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல டாக்டர் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி அவள் உயிர் பொழைச்சி இருக்கதே புண்ணியம். அப்படி இருக்க நேரம் ஞாபகம் இல்லாட்டினா என்ன, ரேவதி உங்களுக்கு உயிரோடி கிடச்சிருக்காங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அன்பால் அவங்கள நான் தான் உன் புருஷன் அப்படின்னு நீங்கள் கட்டி போடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் அன்பை காட்டுங்க, அவங்க ஈஸியாக க்யூர் ஆயிடுவாங்க. இப்போ உள்ள வாழ்க்கைக்கு அவங்க பழகப்படுத்துறது ஈஸி தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன ரேவதிக்கு கடந்த கால வாழ்க்கை ஞாபகம் இல்லையா? அப்போனா இந்த டிரைவர் பையில ஞாபகமே இருக்காதா? நம்ம எப்படியெல்லாமோ பிரிக்கணும்னு ஸ்கெட்சு போட்டோம். ஆனால் விதி இப்போ சூப்பராக அவனே ரேவதி கையால் கழுத்தை குத்தி வீட்டை விட்டு வெளியே வரட்ட அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நினச்சி சிரிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கண்ணு திறந்தாச்சு, ரேவதியை பார்க்க போகலாம் அப்படின்னு டாக்டர் அனுமதிக்கிறாங்க. நம்ம குடும்பம் மொத்தமாக நம்ம ரேவதி கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி பார்த்து அம்மா நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நம்ம ரோஹிணி சுவாதி இவங்களை பார்த்தா நல்லாவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. அப்போனா நம்ம கார்த்தியை பார்த்து யாருமா இவர், எதுக்காக இப்போ என்ன பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாரா. அடப்பாவி இது கூட மறந்துட்டியா, நான் உன்னை போட்டு எப்படி கவனிச்சேன், நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை, நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அந்நுன்யமாக வாழ்ந்தோம், அது எல்லாத்தையும் நீ இப்போ மறந்துட்டியா ரேவதி அப்படின்னு சொன்னாரோ. நம்ம மயில் சொல்கிறாங்க, ரேவதி அதுதான் உன்னோட கணவர், உயிருக்கு உயிராக நினச்ச கார்த்தி அப்படின்னு சொல்லினாரா. அப்படியா, அப்படி ஒரு நபரே இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு மகேஷ் இங்கே, மகேஷை காணோம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஐயம்மா மகேஷ் எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதே நேரத்தில் கார்த்தி மறந்துட்டாளா அப்படின்னு அந்த இடத்துல தோணுது. நம்ம மகேஷ் கூட எனக்கு கல்யாணம் ஆயிட்டுல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. என்ன இப்போ இந்த டிரைவர் பையில நம்ம விரட்டணும்னு நினச்சோம். ஆனால் அவரோட அன்பால் ரேவதி இப்போ குணமாயிட்டா. ஆனால் அவரை பற்றிய விஷயம் ஞாபகம் இல்லை. இதை நம்ம குட்டிச்சாக்கா பயன்படுத்தி அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிது. அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு மனம் கார்த்தியை அவர் செய்த நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி
ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தியை பார்த்து, நீ யாருடா, எதுக்காக என் பின்னாடி வந்து என்னை தொந்தரவு பண்ண மாதிரி பண்ணா, எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ யாரோ, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் ரேவதியை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. நம்ம ரேவதியை ஆர்த்தி எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளே வரவேற்காங்க. நம்ம ராஜாவும் கூட வராங்க. எதுக்காகடா என் ரூமுக்குள்ளே நீ வர, என் ரூமுக்குள்ளே வரக்கூடாது, வெளியே போ, உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையவே கிடையாது, எல்லாரும் வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணியிருக்க என்னோட புருஷன் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் நான் நம்ப தயாராக இல்லை, கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரம் கட்டுறாங்க. என்னப்பா சகல, ரேவதியை காப்பாற்றணும்னு துடிச்சு, ஆனால் ரேவதி இப்போ கண்ணு முழிச்ச பிறகு இந்த ஆட்டம் ஒன்றை காட்டுது, யார் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டுதவு ஒன்றுமே புரியலையே சகல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து சாப்பாடு ஊட்டதுக்கு நம்ம கார்த்தி வந்து தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எதுக்காகடா நீ இப்போ எனக்கு சாப்பாடு ஊட்ட வந்திருக்க, வெளியே போடா, இந்த வீட்டில் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஓரங்கட்டி வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆனாலும் நம்ம ரேவதி வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி. இந்த பாரு ரேவதி, உனக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்தால் உன்னால் தாங்கிக்கிட மாட்டா, ஏன்னா நீ என்ன அவ்வளோ தூரம் விரும்புன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எந்த காரணத்தினாலும் சரிதான், சாமியார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், எப்பவும் உன் கூட நான் இருப்பேன், யார் என்ன இப்போ சொன்னாலும் சரி, நான் வந்து உன்னை எந்த காலத்துலேயும் கைவிட போகிறதில்ல அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து உறுதுணையாக வந்து நம்ம ரேவதிக்கு வந்து இருக்கிறாங்க. அன்பை மாறி மாறி வந்து பொழியிறாங்க. எல்லா விஷயத்துலையும் ரேவதிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரேவதிக்கு மனசு வந்து மகேஷ் எங்க வந்து அப்படின்னு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட தீபா பாப்பாவோட நினைப்பு நம்ம ரேவதிக்கு இப்போ வர ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ நம்ம கார்த்தியை வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் அம்மா இவரை விரட்டு, எங்கே போனால் போட்டு, நம்ம வீட்டுக்குள்ளே இவருக்கு இடம் கிடையாது, அதுவும் என் ரூமில் இடம் கிடையாது, என் வாழ்க்கையிலையும் இடம் கிடையாது அப்படின்னு மொத்தமாக வந்து சுருட்டி நம்ம கார்த்தியை விரட்டி தள்ளுறாங்க. அதே நேரம் மகேஷ் எங்கம்மா, நான் அவனை பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னார். அவர் எங்கே இருக்காதுன்னு தெரியாது, ஆனால் அவர் ஒரு பெரிய துரோகி, அந்த மாயா கூட சேர்ந்து அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நாங்கள் வந்து உன்னை வந்து அந்த நபர் வந்து நல்லவர் இல்லை அப்படின்னு வந்து கடைசி நேரத்தில் உண்மை தெரிஞ்சுதான் இந்த கார்த்தி வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுனா அப்படின்னு சொன்னார். அடடா எவ்வளோ கட்டுக்கிற, அப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மாயா உன்னை துப்பாக்கியால் சுட்டு உனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனே நடந்துச்சு ரேவதி, அதுவுமா ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறேன். இல்லைம்மா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்தி அப்படியே அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அடப்பாவி, இப்போ மகேஷ் எங்கே இருக்கானோ, ஆனால் அவன் கண்டிப்பாக வந்து இனி ரேவதியோட வாழ்க்கையில் அவன் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாலும் சரி, அந்த மகேஷ் தேடி ரேவதி போனாலும் நான் கண்டிப்பாக வந்து மகேஷ் நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து ரேவதிக்கு வந்து நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து முடிவு எடுக்கிறாங்கங்க.